ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் ஒவ்வொரு விதமான அனுபவங்களை கடந்து வருகிறார்கள். ஆனால் உள்ளான கவனத்தில் பார்க்கும்போது இப்போ நான் சொல்கிற சில விஷயங்களை கடந்து தான் வருவார்கள். அதை கடந்து வர முடியாது. அதை கடந்து வந்தால்தான் வெற்றி உள்ள ஒரு ஜீவிதம் செய்ய முடியும். நிறைய பேருடைய ஆரம்பம் நல்லா இருக்கும், அவங்க முடிவு நல்லா இருக்காது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அந்த சில இடங்களில் வரும்போது அவங்க என்ன பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் அவங்க எந்திரிச்சே வரமாட்டாங்க. ஏன்னா சிலருடைய சுபாவங்கள், சிலருடைய அந்த கேரக்டர் சொல்லுவாங்க தெரியுமா, சுபாவம், அதுவே அவங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய மேன்மை, அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம், அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை, இதையெல்லாம் அவங்க இழந்து போறாங்க. யாவருக்கும் ஆண்டவர் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் வச்சிருக்கிறார். இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் உண்டு. ஆனா அது எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை. ஏன் சொல்லுங்க? அவங்களுடைய புத்தியை பொறுத்து. என்னை மதிக்கல, எனக்கான அது அவங்கவுங்க புத்தியை பொறுத்து தான் மரியாதை கிடைக்கும். ஆமாவா இல்லைங்களா? செல்வாக்கு கிடைச்சிருங்க, செல்வாக்கு கூட கிடைச்சிரும். பணத்தினால நம்மளை ஒருத்தர் மதிப்பா. ஆமாவா இல்லையா? என்னங்க என்ன பார்த்துட்டே இருக்கீங்க? ஆமாவா இல்லையா? நம்ம கிட்ட பணம் இருக்குனால சில நேரம் மதிக்கலாம், சில நேரம் நம்ம கிட்ட சில அதிகாரத்தினால நம்மளை மதிக்கலாம். ஆனா நம்ம கிட்ட இருக்க நல்ல குணத்தினால நம்மளை மதிக்கிறாங்களான்றதான் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. நம்ம கிட்ட குணத்தினால நம்மளை மதிக்கிற, அதாவது நமக்குள்ள இருக்கிற உண்மையான அந்த தெய்வீக அன்புக்காக மதிக்கிறாங்களோ ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. இன்னைக்கு அந்த சுபாவ மாற்றத்தை தான் வேதம் போதிக்கிறது. இந்த வேதத்தில் இருக்கிற வசனங்கள் எல்லாம் சுபாவ மாற்றம், உள் மனிதனுடைய மாற்றம். நீங்க என்ன ட்ரெஸ் போடுறீங்க அவசியம் இல்லை. கோட் ஷூட் போட்டிருக்கலாம், நீங்க பட்டு உடுத்திருக்கலாம், ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டிருக்கலாம், ஒயிட் பேண்ட் ஒயிட் ஷர்ட் போட்டிருக்கலாம், மீசை எடுத்துட்டு இருக்கலாம், இல்லை தாடி வச்சிருக்கலாம், இல்லை நகையே போடாம அப்படியே பக்க பெந்தகோஸ்த நிலையில இருக்கலாம். அது அவர் பார்க்கறது இல்லை. உங்களுடைய மனது எப்படி இருக்கிறது, உங்களுடைய மனதின் ஓட்டங்கள் எப்படி இருக்கு, உங்க மனசினுடைய அந்த செயல்லாம் எப்படி இருக்கு, அதுதான் முக்கியம் அவருக்கு. அதைத்தான் தேவன் பார்க்கிறார். அல்லேலூயா. வேற எதையும் பார்க்கல. எனக்கு இது இல்லை, எல்லாவற்றையும் வச்சிருக்கிறார். ஒருத்தனுக்கு கூட அவர் மிஸ் பண்றதே கிடையாது. அவரை நம்பி இருக்கிற, அவரை விசுவாசிக்கிற, அவரையே சார்ந்திருக்கிற, அவருக்கென்று தன்னை மாற்றிக்கொள்ளுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், கனப்படுத்துகிறார், மேலான நிலைமையில கர்த்தர் வைக்கிறார். அல்லேலூயா. ஆனா சில பகுதிகளை கடந்து தான் வரணும். அதை கடந்து வர முடியாது. அதை கடந்து தான் வர வேண்டும். அதை கடந்து வரும்போது தான் ஒரு வெற்றியை பார்க்க முடியும்.